ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமேசான் பேக்கிங் பாக்ஸ், பேக்கிங் கவர் எப்படி வாங்குறது? அதாவது நீங்க ஒரு பொருளை பாக்ஸ்ல வச்சு பேக் பண்ணி அனுப்புவீங்க. இல்ல அதுக்கு கவர் தேவைப்படலாம். இல்ல அதுக்கு பஃபிள் ரேப்பர் தேவைப்படலாம். ஸோ அதுக்கு ஸ்டிக்கர் எதுவும் தேவைப்படலாம். ஸோ அதை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம அமேசான் ஆன்லைன் பர்ச்சேஸ் ஏரியால இருக்கோம். ஸோ இதில் போயிட்டு பேக்கிங் பாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பேக்கிங் பாக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க, உங்களுக்கு தேவையான பேக்கிங் பாக்ஸ் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்கள் ப்ராடக்டை பாக்ஸ்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கு மேலே ஒரு கவர் தேவைப்படுது, பாலித்தீன் கவர். அந்த கவர் வாங்குறதா இருந்தால் இங்கே பாருங்கள், மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேக்கிங் கவர்னு போட்டாலும் வரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங்கோட டீட்டெயில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 9 இன்ச் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த சைடு இதில் வந்து 6 போட்டிருக்காங்க. இந்த சைடு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3 போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைட்டிலே கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் சைஸ்ன்னு கொடுத்து 9 இன்ட்டு 6 இன்ட்டு 3, அதாவது லென்த் 9 இன்ச்சு. ஸோ வித்து வந்து 6 இன்ச்சு, ஹைட்டு 3 இன்ச்சு, அதாவது ஹைட்டு இருந்தால் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது ஹைட்டு 3 இன்ச்சு. ஸோ உங்களுக்கு உங்கள் பொருளை வந்து ஒரு டேப் எடுத்து அளந்து பார்த்துக்கோங்க. உங்கள் பொருள் என்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அந்த சைஸை செலக்ட் பண்ணி பாக்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பேக்கிங் கவர் அடிக்கலாம். ஸோ பேக்கிங் கவர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாலி கவர் வரும், அதாவது பிளாஸ்டிக் கவர் வரும். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து கொரியர் பேக் சைஸ் கொடுத்துருக்காங்க, 10 இன்ட்டு 12 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 100 பீஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 100 கவர் உங்களுக்கு இந்த பார்சல் வரும்னு கொடுத்துருக்காங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 344 ரூபா போட்டிருக்காங்க. ஒரு கவர் ஆக்சுவல் ரேட் என்னென்னா 3 ரூபா 40 பைசா வரும். ஸோ உங்கள் பேக்கிங்க்கு எந்த கவர் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது நீங்கள் நார்மல் பாலி கவரும் வாங்கிக்கலாம், அதாவது அமேசான் பேர் போட்ட நீங்கள் பாலி கவரும் வாங்கிக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இதில் பேக்கிங் கவருக்கு முன்னாடி அமேசான் அடிச்சா போதும். ஸோ இது பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான் பிராண்டட் லோகோவோட உங்களுக்கு கவர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 கவருக்கு வந்து உங்களுக்கு 620 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இது சைஸ் கொஞ்சம் பெருசு, அதனால வந்து இந்த ரேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சைஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு கொடுத்துருப்பாங்க. இது 16 இன்ட்டு 14 இன்ச்சு. உங்கள் பொருள் என்ன சைஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ காட்டன் பாக்ஸுக்கும் அதே தான், அதாவது பேக்கிங் பாக்ஸுக்கும் அதே தான். அமேசான் போட்டு பேக்கிங் கவருக்கு பதிலாக பேக்கிங் பாக்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள், அமேசான் லேபிள் போட்ட ஒரு பேக்கிங் பாக்ஸ் நமக்கு என்ன ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா 899 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ இதில் 50 பாக்ஸ் கொடுக்குறாங்க. என்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 8.5 இன்ட்டு 6 இன்ட்டு 3 இன்ச்சு. ஸோ இந்த சைஸில் நீங்கள் 50 பாக்ஸ் வந்து 899 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் பேக்கிங் டேப்பு அதையும் நம்ம பார்த்துடலாம். அமேசான் பேக்கிங் டேப்பு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் டேப், அதாவது செல்லோ டேப் வந்து அமேசான் பிராண்டட் போட்டது இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்துட்டு நார்மல் காட்டன் பாக்ஸோ இல்லை நார்மல் பாலி கவரோ வச்சுருந்தீங்கன்னா இது வாங்கி நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்கள் 3 கொடுத்துருக்காங்க, 3 செல்லோ டேப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 294 ரூபா 3 டேப்புக்கு வந்து. ஸோ இதை நீங்கள் காட்டன் பாக்ஸில் வாங்கி ஒட்டிக்கலாம், இல்லை பாலி கவரில் நீங்கள் வாங்கி ஒட்டிக்கலாம். ஸோ நீங்கள் நார்மல் காட்டன் பாக்ஸோ இல்லை நார்மல் கவரோ வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த செல்லோ டேப்பை ஒட்டி அதை பிராண்டடாக மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேபிள் பிரிண்டட் எடுப்பீங்க. அது நீங்கள் A4 ஷீட்லையும் எடுக்கலாம், இல்லை வந்து ஸ்டிக்கி லேபிளையும் எடுக்கலாம். ஸோ ஸ்டிக்கி லேபிள் எடுக்கிறதா இருந்தால் அதை எப்படி வாங்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து ஸ்டிக்கி லேபிள்னு போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டிக்கி லேபிள் கொடுத்துட்டாங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் பிரிண்ட் அவுட்டை ஸ்டிக்கி லேபிளில் நீங்கள் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அமேசான் பிரிண்ட் அவுட்டு இதை மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்டிக்கி லேபிளில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டிக்கி லேபிள் பார்த்தீங்கன்னா ரோலிங்கில் வரும். நீங்கள் A4 ஷீட்டில் எடுக்கணும் அப்படின்னா இதில் போய் A4 அப்படின்னு கொடுத்துட்டா போதும். A4 பேப்பர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸ்டிக்கி லேபிள் A4 பேப்பர்னு கொடுத்துருங்க. ஸோ ஸ்டிக்கி லேபிள் A4 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா கீழே பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 சைடும் எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு 4 பிரிண்ட் வரும் ஒரு லேபிளில். 215 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. இதில் 40 சீட் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு A4 வச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த ஸ்டிக்கி லேபிளை வச்சு நீங்கள் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம பேக்கிங் கவரு, பேக்கிங் பாக்ஸு, ஸ்டிக்கி லேபிள், அப்புறம் அமேசான் பிராண்டட் செல்லோ டேப்பு, அமேசான் பிராண்டட் பேக்கிங் பாக்ஸு, அமேசான் பிராண்டட் பேக்கிங் கவர். ஸோ இந்த மாதிரி தான் வாங்கணும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் எல்லாமே கிடைக்கும். ஸோ எது மேக்ஸிமம் குறைஞ்ச விலையில் இருக்குன்னு நல்லா கீழே வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு எது கம்மியான ரேட்டில் கிடைக்குன்னு பாருங்கள். உங்கள் சைஸை முதல்ல பார்த்துக்கோங்க. ஒரு டேப் வாங்கிக்கோங்க, உங்கள் ப்ராடக்ட் சைஸை நல்லா அளந்துக்கோங்க. அளந்துட்டு அந்த பாக்ஸை வாங்குங்க. ஸோ சும்மா சாதாரணமாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைஸ் பெருசாக இருக்கும், கூட குறைய இருக்கும். ஸோ நீங்கள் திரும்ப ரிட்டன் கொடுக்கணும், ரொம்ப கஷ்டமான வேலையாக போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ப்ராடக்டை வந்து ஒரு டேப் எடுத்து அளந்து பார்த்துக்கோங்க. அளந்து பார்த்துட்டு அந்த சைஸுக்கு உங்களுக்கு பேக்கிங் பாக்ஸோ இல்லை பேக்கிங் கவரோ வாங்கினா வாங்கிக்கோங்க. ஸ்டிக்கிங் லேபிளை பொறுத்த வரைக்கும் A4 ஷீட் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை ரோலிங் வாங்கினாலும் வாங்கி. ஸோ அமேசானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமேசான் பிராண்டட் போட்ட பேக்கிங் பாக்ஸில் தான் அனுப்பணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம்.
ஸோ சாதாரணமாகவே நீங்கள் அனுப்பலாம். அப்படி உங்களுக்கு அமேசான் பிராண்டட் போட்ட மாதிரி நீங்கள் பேக்கிங் பாக்ஸில் அனுப்பணும் அப்படின்னா உங்களுக்கு அமேசான் பிராண்டட் போட்ட பேக்கிங் கவரோ இல்லை பேக்கிங் பாக்ஸோ ரேட்டு கூடுதல் வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செல்லோ டேப், அமேசான் போட்ட செல்லோ டேப்பை வச்சு நீங்கள் அது மேலே ஒட்டி நீங்கள் அனுப்பலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் நார்மலாக தான் இது வரைக்கும் அனுப்பிட்டுருக்கேன். எந்த விதமான அமேசான் பேக்கிங்லேயும் நான் அனுப்பலை. சாதாரணமாக காட்டன் பாக்ஸும் சாதாரணமாக பேக்கிங் கவர் வாங்கி தான் அனுப்பிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் அனுப்பிக்கோங்க. தேங்க்ஸ்.